Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று திறந்து கொள்ளப்பட்ட வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அன்பர்களே, இதில் நம்ம பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய ஆவினால நம்ம நடத்தப்படுறப்போ நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்ங்கிற அந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவி நமக்குள்ள நினைப்பட்டு கொண்டு இருப்பார். அதாவது நம் தேவ ஆவியால் நடத்தப்படுறப்போ தேவன் நமக்கு தகப்பனாகவும் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து அதை நினைப்போட்டி நம்மளை நடத்தி கொண்டு இருப்பார். ஒருவேளை தேவ ஆவினால் நடத்தப்படுறாதவன் அவன் மாம்சத்துக்குட்பட்டுதான் இருக்கிறான். மாம்சத்துக்குட்பட்டவன் யாருன்னு நம்ம பார்க்கும்போதும் தன் மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தை காரியங்களை நிறைவேற்றணும் என்று நினைக்கிறவன் அவன் மாம்சத்துக்கு இருக்கிறான். இதே நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம தியானிச்சு கொண்டு வரும்போது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அவன் மாம்சத்துக்குரியவன் இருக்கிறான். இப்படி மாம்சத்துக்குரியவனா இருக்கிறவனுக்கு என்ன லாசம் நம்ம பார்க்கும்போது அவனுக்குள்ள நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறேன்னு சொல்லி மாம்சத்துல நடத்தப்படும் நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ள நினைக்கிறவன் முதல்ல அதை அவனுக்கு மறைக்கப்படுது. அன்பார்களே, மறைக்கப்படுறப்போ அவன் மாம்சத்தில் நடக்கப்பட்டு எதோ பிரயத்தனம் செய்து எதோ செய்ய நினைச்சு கடைசியில தோல்வி அடைகிறான். அப்படி நினைக்கிறவர்களுக்கு அப்படி செய்ய நினைக்கிறவர்களுக்கு அதை செய்ய முடியாது என்கிற ஒரு காரியத்தை தேவன் அறிந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக இந்த உலகத்துல கொடுத்து நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியை அவர்கள் பெறுகிறார்கள். தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் அவங்க தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறாங்க. தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறான்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவி நமக்கு நினைப்போட்டு நடத்தி கொண்டு இருப்பாங்க. அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவினால தேவ ஆவினால நம்ம நடத்தப்படுறப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது அவருடைய ஆவி நமக்கு கொடுத்ததுனால அவருடைய கேரக்டர் தான் நமக்குள்ள உள்ள இருந்து நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். தேவன் எப்படி அன்பாகவே தான் இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறவர் தேவ ஆவியால் நம்ம நடத்தப்படும் போதோ தேவ அன்பு தான் நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டு இருப்போம். அதனால சொல்லப்படுது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம நடக்கும் போது நம்ம மரணத்துக்கு பாத்திரங்களாக இருக்கிறோம். ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருந்து தேவ ஆவியில் நம்ம நடத்தப்படுறவர்கள் நம்ம ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற நண்பர்களே. இதுதான் தேவன் நம்மளுக்கு செய்த ஒரு அருமையான காரியம். ஆகியால் நம்ம மாம்சத்தில் நடத்தப்பட்டு நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள மறிச்சால் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து மறுக்கலாக இருப்போம். அதே நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம தேவ ஆவினால் நடத்தப்பட்டு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவர் ஆவியை பெற்றுக்கொண்டு நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார் என்று சொல்லி நாம் நடத்தப்படுறப்போ கண்டிப்பா தேவனுடைய செயல்கள் தேவனுடைய அந்த அருமையான குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட்டு அதை அநேகர் அனுபவிப்பாங்க நண்பர்களே. அதுதான் ஆவியால் நடத்தப்படுறப்போ தேவனுக்கு புத்திரர்களாக இருக்கிறோம்ங்கிற இந்த அருமையான சத்தத்தை நம்ம புரிந்து கொண்டு தேவ ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து அவர் மூலமாக நடத்தப்படலாம் நண்பர்களே. ஆமென்.